Stalin uncle, what uncle is very wrong uncle. முதலமைச்சர் மாமா அப்படிங்கிறீங்க. யாரோ திமுக அமைச்சர் வந்து விஜய் அவரை பார்த்து பூமர்னு சொன்னா எப்படி இருக்கும்? மதுரை மாநாட்டு மேடையில் அங்கிள் என முதல்வர் ஸ்டாலினை தாவேக தலைவர் விஜய் பேசியிருப்பது சரியல்ல. விஜய் 51 வயதில் பூமர் மாதிரி பேசுகிறீர்கள் என்று யாராவது சொன்னால் அவரது மனது கஷ்டப்படாதா என்று தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். நீங்க பூமர் மாதிரி பேசுறீங்க, 51 வயசுல பூமர் மாதிரி பேசுறீங்க, நீங்க பேசுறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா விஜய் அவர்கள் மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாது? திருநெல்வேலியில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி மண்டல மாநாட்டில் பங்கேற்க வந்த தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் கே அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்த போது 2026 தேர்தலில் தாவேக திமுக இடையே தான் போட்டி என்று விஜய் பேசியுள்ளார். அப்படி பேசவில்லை என்றால் அவர் கட்சி ஆரம்பித்ததில் அர்த்தமில்லாமல் போய்விடும். இதை நான் தவறாக பார்க்கவில்லை. அனைத்து அரசியல் கட்சியினரும் தங்களின் எதிரி திமுக என சொல்வது மக்களின் மனநிலையை பிரதிபலிக்கிறது. விஜயின் அரசியல் வருகையை வரவேற்றாலும் சித்தாந்தத்தில் நேர் எதிராக இருக்கிறோம். அரசியலில் எப்போதும் அவர்களின் பலத்தை பற்றி மட்டும்தான் பேச வேண்டும். ஆனால் விஜய் மற்றவர்களுடைய பலவீனத்தை மட்டும்தான் பேசியிருக்கிறார். அவருடைய பலத்தை பற்றி பேசவில்லை. பொதுமக்கள் பாஜகவை ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். மக்கள் கடந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 18% வாக்களித்தனர். தமிழகத்தை பொறுத்தவரை மக்கள் பாஜக மீதும் பிரதமர் மீதும் அளவு கடந்த நம்பிக்கை வைத்துள்ளனர். விஜய் மாநாட்டுக்கு மக்கள் வரலாம், ராம்ப் வாக் வரும்போது கை தட்டலாம். ஆனால் வாக்களிக்கும் போது மக்கள் யோசிப்பார்கள். இவர் 5 ஆண்டுகள் அரசியலில் தாக்கு பிடிப்பாரா என்று பார்ப்பார்கள். வாக்காக மாறும் போது மக்கள் நிறைய யோசிப்பார்கள். விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக ஒரு மாதிரியும் அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு மாதிரியும் பேசுகிறார். முதல்வரை மேடையில் வைத்து அங்கிள் என விஜய் பேசியிருப்பது சரியல்ல. விஜய் 51 வயதில் பூமர் மாதிரி பேசுகிறீர்கள் என்று யாராவது சொன்னால் விஜய்க்கு மனது கஷ்டப்படாதா? வார்த்தைகளை பொது இடத்தில் பயன்படுத்தும் போது பக்குவமாக பேச வேண்டும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதனிடையே நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை வரவேற்கிறேன். குறிப்பாக இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். ஆனால் அரசியல் பாடம் கற்றுக்கொண்டு என்ன பேசுகிறோம், எதற்காக பேசுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு கொள்கை ரீதியாக பேச வேண்டும். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று கூறும் அளவுக்கு விஜய் வளர்ந்து விடவில்லை என்று நடிகர் சரத்குமார் கூறியுள்ளார். முதலமைச்சர் மாமா அப்படிங்கிறீங்க. சினிமால கேட்கறது நல்லா இருக்குங்க. 2 பேர் விசில் அடிப்பாங்க, 2 பேர் கை தட்டுவாங்க. யாரோ திமுக அமைச்சர் வந்து விஜய் அவரை பார்த்து பூமர்னு சொன்னா எப்படி இருக்கும்? நீங்க பூமர் மாதிரி பேசுறீங்க, 51 வயசுல பூமர் மாதிரி பேசுறீங்க, நீங்க பேசுறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா விஜய் அவர்கள் மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதா? விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்ததற்காக ஒரு மேடை இருக்கின்றது என்கின்ற ஒரே காரணத்திற்காக நான் கச்சத்தீவை பத்தி பேசுவேன்னா பேசுறதுங்க, நான் தவறு இல்லை, பேசுறது தவறு கிடையாது. ஆனா இத்தனை நாளா எங்க போனாருங்கன்னா, இது எப்படியா இருக்குன்னா, இது வடிவேல் அவர் ஒரு படத்துல இருப்பார். காலையில பட்டையெல்லாம் போட்டுட்டு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி போவார். அது காலையங்களை வடிவேல் அப்பா அம்மா காலில் விழுந்து. சாயங்காலம் அதே வடிவேல் அவர் டாஸ்மார்க் வண்டி விடுறா அப்படிம்பார். அந்த மாதிரி தான் இருக்கு. அரசியல் கட்சிக்கு முன்பு நான் வேறு, அரசியல் கட்சிக்கு பின்பு நான் புத்தானை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஆனால் எல்லாருக்குமே தாய்மாமானா 50 வருஷமா தாய்மாமா எங்கனே காணாம போனாரு. எத்தனை சகோதரிகளுக்கு சீர் கிடைச்சது, எத்தனை சகோதரிகள் வீட்டில் விசேஷம் நடந்தது, அப்பெல்லாம் தாய்மாமா எங்கே போனார்? இல்லை இதே தாய்மாமா நடித்த படத்துக்கெல்லாம் இலவசமாக டிக்கெட் கொடுக்குறாரு, ஏன்னா காசு வாங்கிட்டு தான் டிக்கெட் கொடுக்குறாரு. அதனால் தாய்மாமாங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப யோசித்து பயன்படுத்த வேண்டிய வார்த்தைங்கன்னா, இன்றைக்கி சொல்கிறாரு ஸ்டாலின் மாமாங்கிறாரு. அது வந்து ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்க. எனக்கு முதலமைச்சர் மேலே 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்குது, சரிங்களா? நீங்கள் மேடையில் பேசும் பொழுது முதலமைச்சரை மாமா அப்படிங்கிறீங்க. இது சினிமாவில் கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க. 2 பேர் விசில் அடிப்பாங்க, 2 பேர் கை தட்டுவாங்க. யாரோ திமுக அமைச்சர் வந்து விஜய் அவரை பார்த்து பூமர்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நீங்கள் பூமர் மாதிரி பேசுகிறீங்க, 51 வயசில் பூமர் மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா விஜய் அவர்கள் மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதா? ஏன்னா அதே வார்த்தையை நாம் பயன்படுத்துவதற்கு எவ்வளோ நேரம்? 2 நிமிஷம் போதும்.